அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்படின் சத்தம் ஒரு மிஷனரி போதகரை குறித்து பார்க்கலாம். இந்திய தேசத்தை சார்ந்தவர், ஸ்பெஷலி தமிழ்நாட்டை சார்ந்தவர், பெந்தகோஸ்து திருச்சபை அந்த வழிமுறையை சார்ந்தவர் எஸ்பி எர்னஸ்ட் என்கிற ஒரு தேவனுடைய தாசன். அவர்கள் ஊழியத்தின் நிமித்தமாக பிரான்ஸ் தேசத்தில் ஊழியத்தை ஒரு சபையை நடத்தக்கூடிய பொறுப்பை ஏற்றார். அப்படி நடத்தும்போது ஒரு நாள் அந்த திருச்சபையில் அவர் பிரசங்கித்து கொண்டிருந்தார். ஆராதனை நேரத்தில் அப்படி பிரசங்கிக்கும் போது ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு பார்த்து சிரித்து அவருக்கு ஒன்றும் புரியல. பிரசங்கத்தை முடிச்சதுக்கப்புறம் அந்த பெண்மணிக்கிட்ட போயிட்டு, ப்ளீஸ் நீங்கள் எதற்காக இடைநேரங்களில் சிரிச்சிங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவங்க ஒரு வெள்ளைக்கார பெண்மணி, இந்த பிரான்ஸ் தேசத்தினுடைய பூர்வ குடிகள் அவங்களாம், அவங்க அந்த சிட்டிசன். அப்போது அவங்க பார்த்து சொன்னாங்க, நாங்கள் வெள்ளைக்காரர்கள், நீங்கள் எங்களுக்கு கருப்பர்கள் வந்து எங்களுக்கு பிரசங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பார்க்க வரலையே, நீங்கள் அவரை பார்க்க தானே வந்தீங்க, அவர் அழகுள்ளவர் ஆயிடுச்சு, அவரை பார்க்க வந்து அவரை பார்க்கும் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சிங்க சொன்னால் என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று சொல்லி அவர் அந்த சகோதரிக்கு ஆலோசனை சொன்னார். அவங்களுக்கு சத்தியத்தை விலக்கி சொல்லும்போது அவர்கள் அங்கே நிறத்தை குறித்த இங்கே இடமில்லை, இங்கே தேவனை தானே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வெட்கப்பட்டு அவங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் அன்றைக்கு இன்னும் கிட்டி சேர அது உதவியாக இருந்தது. என கண்பானவர்களே, வெளியே மிஷினரி ஊழியங்களை போகும்போது எல்லா இடத்துலையும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சிலர் பார்த்து நல்ல பிரகாசிக்கிற வெளியே மிஷினரியாக போகும்போது அவங்கள ஒரு அசட்டையாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. என கண்பானவர்கள், இந்த நாள் நான் சொல்கிறேன், மிஷினரிகள் அசட்டை பண்ணப்படத்தக்கவர்கள் அல்ல, அவர்களும் விசேஷமானவர்களே. அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலரை வச்சு ட்ரெஸ்ஸை வச்சு தான் எல்லாமே கால்குலேஷனே போகுது இல்லை. காலங்கள் மாறிக்கிட்டு இருக்குது. அவங்க ஸ்டைல்ஸு, பேசுகிற ஸ்டைல், இதெல்லாம் வச்சு தான் மினிஸ்ட்ரியை இன்னைக்கு தீர்மானிக்கிறாங்க. ஆனால் தேவன் அப்படி தீர்மானிக்கிறது இல்லை. அவரை நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்முடைய வல்லமையினால் எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் யாரையும் புறக்கணிக்காதீங்க, மிஷினரிகள் அங்கீகரிங்க. மிஷினரிகள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, மிஷன்ஸ் ஆண்டவரே, எத்தனையோ மிஷினரிகள் பாடுகளோடு இருக்கிறார்கள், கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரை நாங்கள் நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்களோடு கூட இருப்பதாக. பார்க்கிற ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, மிஷினரிகளாய் தேவனுடைய வார்த்தையை வல்லமையாய் எடுத்து கொண்டு போகிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையை மிகவும் மகிமையாய் செயல்படுத்தக்கூடிய கர்த்தர் நீங்கள் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Bye-bye.